ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிஸ்கட் மாதிரி இருக்கும். வாயில் போட்டோம்னா கரைஞ்சிரும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. சம்மர் ஹாலிடேஸில் இருக்காங்கள்ல. இதுக்கு தேவையான அளவு நான் 3/4 கிலோ அளவு இடியப்ப மாவு, வறுத்த மாவு எடுத்திருக்கேன். இந்த இதில் இந்த 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சோம்பு வறுத்து வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நான் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைஸில் ஒரு தேங்காய், தேவையான அளவு சீனி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு. இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் சீனி போட்டு நான் இதை பவுட்ரு பண்ணிக்கிறேன். ஏன்னா இது மிக்ஸி கெட்டாதுங்கிறனால தேங்காவையும் அரைச்சிக்கிறேன். ரெண்டையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம பவுட்ரு தான் பண்ணணும், அது தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. தேங்காய் நம்ம பால் எடுத்துக்கிடுவோம். நான் இப்போ தலைப்பால், அதுக்கப்புறம் தண்ணி பால், 2 பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தலைப்பாலை தான் யூஸ் பண்ணுவோம். தண்ணி பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணோங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த தலைப்பாலில் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் நம்ம சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம 1 பை 1 இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிடலாம், பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க, முட்டை ஓடு எதுவும் பற்றாமல். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. ஏன்னா சால்ட்டு ஆட் பண்ணால் தான் நம்மளோட ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம சோம்பு பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, 2 ஸ்பூனு சுகர் போட்டு, அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிடுவோம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. நம்ம பிஸ்கட்லாம் எந்த அளவுக்கு இனிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு இனிப்பு ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா திகட்ட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் செய்கிறோம்ல, ஸோ அதனால் கையை வச்சு நான் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் நம்மளுக்கு இது செட் ஆகாது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம தலைப்பால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணிப்பால் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம லாஸ்ட்டில் அந்த முறுக்கு செய்யல அந்த பால் தேவைப்படும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பாலில் தான் அந்த மாவை பிணைஞ்சிக்கிறேன். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிணையிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஊறி நம்மளுக்கு அந்த முறுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நான் மாவு பிணைஞ்சிட்டு ஒரு 1/2 hour நான் ரெஸ்ட்டில் விட்டுடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு ஊறி வரும். இப்போ நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மாவு பிணையில். நம்மளுக்கு ஒரு 1/2 hour ஊறி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டு நல்லா அமுக்கி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக ஊறி வரும். நான் அமுக்கி விட்டுட்டு தனியாக ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த யூஸ் பண்ணணும். உடனே யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டான சேஃப் வராது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 hourக்கு அப்புறம் அந்த மாவு எடுத்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வைக்கையில் எந்த அளவுக்கு லூஸாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம மாவு பிணைஞ்சி ஒரு 1/2 hour விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சரியாயிடும். நம்ம ஆல்ரெடி இந்த செகண்ட் பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பாலை நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிணையணும். நல்லா நம்ம இந்த மாவை எந்த அளவுக்கு பிணையிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த முறுக்கு கரெக்டான சேஃபில் வரும். இல்லைனா நம்மளுக்கு கரெக்ட் சேஃப் வராது. ஸோ அதனால் நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நம்ம பிணையிறோம் அதே மாதிரி இதையும் பிணையணும். ஸோ இதே மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சிக்கோங்க. நான் வீடியோவில் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறனோ அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ரெசிபீஸ்லாம் பண்ணையில் கவனமாக நம்ம கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் அந்த ரெசிபீஸ் கரெக்டாக வரும். நான் நான் எதே மாதிரி ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சி எடுத்துட்டேன். பிணைஞ்சி இந்த சேஃபில் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம சேஃப் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் இதுதான் உரல், அந்த முறுக்கு உரல் சொல்லுவோம். முறுக்கு உரல் செய்கிற இடத்துல நாங்கள் செய்ய கொடுப்போம். நான் ஒன் டைம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் பாட்டுக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லாமல் நான் பண்ணிவிட்டேன். அவங்க சைஸ் பெருசாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அகெயின் நான் கொடுத்து அதை சரி பண்ணேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நான் வாங்கி கொடுக்குறேன். இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சால் தான் நம்மளுக்கு முறுக்கு சேஃப் இந்த அளவுக்கு வரும். இது நம்ம ஒழுங்காக பிணையல அப்படின்னா இந்த சேஃப் வராது. இல்லைனா நம்மளுக்கு கரெக்டாக சேஃப் கரெக்டாக வராது.
நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதுக்கு பேர் வந்து ஒரு சில இடத்துல வந்து அண்ணாமலை முறுக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இனிப்பு முறுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். நான் நீளமாக வந்து முறுக்கை இது பண்ணுறேன். ஆனால் நான் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நான் போடுவேன். நான் இப்படி வந்து எண்ணெயில் போடையில் கீழே அந்து விழுந்துரும்ல. ஸோ அதனால் நான் பிளேட் நிறையா வந்து முறுக்கை இது பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சேஃப் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நைஃப் வச்சு. அதேமாரி நீங்களும் வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இது கூட பெரிய சைஸ் தான், எனக்கு பழக்கம் அப்படிங்கிறனால நான் இந்த சைஸில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை விட குட்டியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன். நம்ம இனி அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம கடாயில் ஆயில் நம்ம இது முறுக்கு முங்குற அளவுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, டக்குன்னு வந்து இது நம்ம தேங்காய் பாலில் பண்ணுறனால முறுக்கு வந்து சீக்கிரமாக பொங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் புளி சின்னதாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொங்குறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஆனால் பொங்கும் கண்டிப்பாக. ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பொங்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 by 1 போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுறாதீங்க. ஒரு 4, 5 போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 1 by 1 நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். ஏன் அப்படின்னா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னா முறுக்கு எல்லாமே நொறுங்கிரும். ஸோ அதனால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் முறுக்கை. இந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்குங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் பொங்கலை அடுத்தடுத்து நீங்கள் போடலாம், எண்ணெய் பொங்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் கால் இது இல்லைன்னா அரை இதுக்கு எண்ணெய் ஊற்றி கூட நம்ம முறுக்கு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர ஸ்டேஜில் லைட்டாக அதை வந்து இது பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரௌன் சேஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வரையில் அந்த நுரை எல்லாமே வந்து அடங்கிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பெரட்டி விடுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் வந்து எங்கள் அம்மாலாம் பண்ணையில் சின்ன பிள்ளைங்கள வந்து அடுப்புக்கிட்டேயே வந்து விடவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்க பார்த்து நிறைய இருக்கிறத பார்த்து கண்ணு போட்டாங்க அப்படின்னா எண்ணெய் பொங்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தானே. ஸோ அதனால் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கையெல்லாம் எங்கள் அம்மாலாம் வந்து உள்ளே விடவே மாட்டாங்க, அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும். இப்போல்லாம் அப்படியா, எல்லாமே மாறிடுச்சுல. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய முறுக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.